கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னுமே சூர்யாவை என்ன கேஸுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்ல. சூர்யாவ அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. ஆனா என்ன கேஸ்ன்னு சீரியல்ல காமிக்கவே இல்ல. நமக்கு தெரியும். ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாத மாதிரியே நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சித்ரா தேவி வேறயா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கு. ஃபைனலா மாட்ட போறது ஏதோ கௌதமும் சித்ரா தேவியும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இந்த பக்கம் ஐஸ்வர்யா மகாவ தனியா கூட்டிக்கிட்டு போயி, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏற்கனவே சூர்யா அப்படித்தானே நான் என் தம்பிக்காக பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன் அப்படின்னு மறுபடியும் ஏதாச்சும் சொல்லி, நான் தான் இந்த குற்றத்த பண்ணேன்னு போலீஸ்ல சொன்னா என்ன பண்ணுவ? பேசாம சூர்யாவ விட்டுரு அப்படிங்கிற மாதிரி மகா கிட்ட ஐஸ்வர்யாவே இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோடீஸ்வரி இத கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யாவே அடிச்சர்றாங்க. இதுக்கப்புறம் இங்க நம்ம விஜய காமிக்கிறாங்க. விஜய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல. வீட்லயே இருக்கிறாங்க. அங்க அனாமிகா போயி அப்படியே இருக்கிறதுலயே ரொம்ப நல்லவங்களா திருந்திட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரபாவ பார்த்தா பாவமா இருக்கு. நீ போய் பிரபா கிட்ட ஆறுதலா பேசிட்டு வா. அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவ மாதிரி ஒரு டிராமாவ போட்டு விஜய பிரபாவ பார்க்கறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. விஜயும் நம்பி, "இப்பா இவ்ளோ நல்லவளா மாறிட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவ பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம பிரபாவ பார்க்கறதுக்காக அங்க விஜய் போறாப்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே பிரபாவுக்கு அனாமிகா ஃபோன் பண்ணி, பிரபாவ பத்தி தப்பு தப்பா பேசி, "நான் என் இடத்தெல்லாம் உன்னால புடிக்கவே முடியாது. பேசாம நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கி. இல்லன்னா யாராச்சும் ஒரு வயசானவன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கி." அப்படி இப்படின்னு பிரபாவ பார்த்து தப்பு தப்பா பேசிடுறாங்க. இப்ப விஜய், அனாமிகா சொன்ன மாதிரியே பிரபாவுக்கு ஆறுதல் சொல்ல போறாப்ல. பிரபா விஜயோட கன்னத்துல ஓங்கி படார்ன்னு ஒரு அறை விட்டு, "நீ அனாமிகா சொல்லி தானே இங்க வந்த. அனாமிகா என்னை என்னென்னலாம் சொன்னா பாரு" அப்படின்னு சொல்லிவுட்டு, "நீ இதெல்லாம் நம்ப மாட்ட. இங்க பாரு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அனாமிகா நீ வர்றதுக்கு முன்னாடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்டயே ஃபோன் கால் ஹிஸ்டரி எடுத்து காமிக்கிறாங்க. இப்பனாச்சும் விஜய்க்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அங்கிருந்து அமைதியாவே போறாரு. இதுக்கு மேல விஜய் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் இப்பதான் சூர்யாவ 2 நாளைக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, "கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட கேட்கறாங்க. ஆனா சூர்யாவுக்கு என்ன கேஸ்ன்னு இன்னும் சூர்யாவுக்கு தெரியவே இல்ல. மினிஸ்டர் லெவல்ல கேஸ் அப்படிங்கிறது மட்டும் சூர்யாவுக்கு தெரிஞ்சிடுது. அதே டைம்ல இங்க வீட்டுக்கு ரைடு வேறயா போயிருக்கிறாங்க. ஏற்கனவே கௌதம் வந்து பணம் அது இதுன்னு எடுத்து சூர்யா ரூம்ல மறைச்சு வச்சிருக்கிறாப்ல. இன்னும் சூர்யா ஸ்ட்ராங்கா மாட்ட போறாப்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல எப்படி தப்பிக்கிறாருன்னு.